அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை ஃபினான்ஸ் செய்திகளை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய செய்தி என்ன அப்படின்றத ஓவராலாகவே வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்க்கெட் இந்த வாரம் என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ நிஃப்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் -2.65% வந்து இறங்கியிருக்குங்க. H1B விசா லாஸ்ட் வீக்கே பேசியிருந்தோம் லாஸ்ட் ஃபினான்ஸ் நியூஸில். அந்த எதிரொலியாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. தொடர்ந்து நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் தான் மார்க்கெட்டில் போய்கிட்டும் இருந்தது. பட் லாஸ்ட் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்றதை பற்றியும் பேசலாம். சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவுமே -2.66% வந்து இறங்கியிருக்கு. எதிர்பார்த்த விஷயங்கள் தான். அப்போ FIIs என்ன பண்ணியிருப்பாங்க? ஏற்கனவே பண்ண விஷயம் தான். வித்துட்டு பணத்தை எடுத்துகிட்டு வெளியே போய்கிட்டே இருந்திருக்காங்க. DIs தொடர்ந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பணத்தை உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. அண்ட் கோல்டு சில்வரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. கோல்டு ஆல் டைம் ஐங்க. என்ன அப்படின்னா போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துல தான் வந்து போய் நின்றுட்டுருக்கு. அடுத்த வாரமும் கோல்டு ஏறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குன்றது போல் எக்ஸ்பர்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நான் எந்த விதத்துலையுமே செபி ரிஜிஸ்டர் வந்து கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி சஜஷன் அண்ட் டிஸ்கஷன் மட்டும்தான். ஓகேங்களா? அதே போல் நம்ம சில்வரை பார்த்தோம் அப்படின்னா கூட எங்கே பார்க்குற நிலைமையிலையா இருக்குது? நம்ம எங்கே பேச ஆரம்பித்தோம் சில்வரை பற்றி? எப்போ நம்ம சில்வர் வீடியோவை போட்டோம்? ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம சொல்லும் போது சில்வரை ஒரு கண் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கண் என் கண்ணே வைக்க முடியாத அளவுக்கு வந்து 159 rupees per கிராமில் இருக்குது. சரி, நம்ம வீடியோலாம் பார்த்ததுக்கு அப்புறமாக கரெக்டாக என்ன ஏதுலாம் தெரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஏதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா சில்வரை பற்றியும் சரி கோல்டு பற்றியும் சரி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா வந்து இருக்குது. வீடியோ போக போக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்தது இந்த வீக்கில் செக்டாரியல் ரொட்டேஷன் இல்லை செக்டார் எந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியும். வேணால் லாஸ்ட் டே வந்து இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகட்டிவ் தான். அதில் ரொம்ப அடித்தது ஐடி ரியாலிட்டி ஃபார்மா. அண்டு இந்த மந்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐடி ரியாலிட்டி தான் வந்து சரியான அடி வந்து போட்டிருக்கு. கொஞ்சம் பாசிட்டிவ் இருக்கிறது மெட்டல், PSU பேங்க்ஸ், ஆட்டோ எல்லாமே. கம்மிங் வீக்ஸில் கன்சம்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஃபெஸ்டிவல் சீசனில் வர்றதுனால FMCG மற்றும் ஆட்டோ, PSU பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதற்கான நியூஸும் நான் கவர் பண்ணுறேன். 3 month அண்ட் 1 yearக்கான டேட்டாவும் என்னன்றதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. வழக்கம் போல் ஃபினான்ஸ் நியூஸில் ஃபஸ்ட் நியூஸ் என்னவாக இருக்கும்? ட்ரம்ப் நியூஸ். எஸ். ஆனால் இந்த வாட்டி நம்ம அதை பற்றி பேச போகிறதில்ல. ஆனால் அவர் பண்ணதுனால அந்த லீலைகள்னால என்னென்னலாம் பாதிப்பு வந்துச்சோ அதை பற்றி பேச போகிறோம். சரி, அது என்னென்னா ஐடி செக்டர் வந்து லாஸ்ட் வீக்கில் ரொம்ப அடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 7-8% அடிச்சிருந்துச்சு. அதுக்கு ரீசன் வந்து இந்த H1B விசா லாஸ்ட் வீக் ட்ரம்ப் பண்ணது தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட GDPயில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது சர்வீஸ் செக்டர்லேருந்து தான் மோர் தென் 50%க்கான கான்ட்ரிபியூஷனுமே வந்துருக்கு. இந்த H1B விசா மூலமாக மொத்தம் 85,000 பேர் தான் வருஷம் எடுப்பாங்களாம். அது முன்னால் வந்து குலுக்கல் முறை லாட்ரி பேஸில் இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிகமான சம்பளம் யாருக்கு இருக்கோ அவங்கள தான் எடுக்கணும். அந்த இப்போ எனக்கு வருஷத்துக்கு ஒரு எத்தனை கோடி, உனக்கு எத்தனை கோடி கொடுத்தா ஓகே? 100 கோடி கொடுத்தாலும் ஓகே இல்லை? ஓகே, 100 கோடி கொடுத்தா நாங்கள் போவோம் வருஷத்துக்கு. அதனால தான் நாங்கள் அமெரிக்காலேருந்து யாரையும் இங்கே எடுக்கிறது இல்லை. டிட் ஃபார் டேட். அதாவது இந்த மாதிரி ஹையஸ்ட் வேஜஸை வச்சு நல்ல வருமானம் இருக்கிறவங்களை மட்டும் உள்ளே எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க நல்ல வருமானத்தோட வேலைக்கு வராங்க. நமக்கு ஹை ஸ்கில்டு நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க வந்துடுறாங்களா, அவ்வளோ சம்பளத்தை வாங்குறவங்க இங்கேயே சம்பாதிப்பாங்க, இங்கேயே அந்த செலவு பண்ணுவாங்க. நமக்கு வின்னு அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அமெரிக்காவில் இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன். ஏன்னா வெளியிலேருந்து எடுக்க முடியாது. இதனால் வந்து நல்ல ஸ்கில்லும் இருந்து சம்பளம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால மட்டுமே நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஆனால் இதை சாக்கா பயன்படுத்தி ஜெர்மனி என்ன சொல்லிட்டாங்க? எப்போ நாங்கள் எங்கள் ராத்திரியெல்லாம் நாங்கள் எங்கள் ரூல்ஸ் எல்லாம் மாற்ற மாட்டோம், ஹை ஸ்கில்டு இந்தியன்ஸ் யாராக இருந்தாலும் எங்கள் நாட்டுக்கு வருக அப்படின்றது போல் அவங்க சொல்லியிருக்காங்க. சைனாவும் வந்து விசான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு விசா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டேட்டெல்லாம் நாங்கள் வேலிடிட்டிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், இன்னும் நிறைய இதெல்லாம் கொடுக்க போகிறோம். எங்களுடைய மெடிக்கலு, இப்போ எஜுகேஷனு, என்னென்ன செக்டார், டெக்னாலஜி, இந்த மாதிரிலாம் நிறைய செக்டார்லாம் எங்களுக்கு ஆட்கள் தேவை. வாங்கன்றது போல் இன்டெரக்ட்லி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய நாடுகள் முன் வந்துட்டாங்க. இந்தியா எங்கே போகணும் அப்படின்றத அமெரிக்கா தீர்மானிக்க வேண்டிய அவசியமே இனிமேல் இருக்க போகிறது கிடையாதுன்றது தான் என்னோட கருத்து. அடுத்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி செக்டாருடைய செல் ஆஃப்னால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13,000 கோடி ரூபாய் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து இழப்பு ஏற்பட்டு, இழப்புன்னு கூட சொல்ல முடியாது, அவங்களுடைய ஃபண்ட் வேல்யூ வந்து 13,000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஓவராலாக வந்து அவங்க 3.41 lakh crores வந்து செப்டம்பர் 19 வச்சுருந்தாங்க. ஐடி செக்டர் இறங்குற காரணத்தினால அவங்களுடைய ஹோல்டிங்கில் இருந்த ஐடி கம்பெனிஸுடைய வேல்யூஸ் எல்லாம் இறங்குறதுனால 3.28 lakh வந்து அவங்களுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. கொடுமையான விஷயம் என்னென்னா இதெல்லாம் திங்கக்கிழமை மட்டுமே நடந்தது. அடுத்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா PSU பேங்க் ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்களாம். இது வரைக்கும் வந்து 20% வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம். இப்போ வந்து 49 வரைக்கும் ஏற்றுறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். பட் அவங்க கவர்மெண்ட்டோட ஹோல்டிங் வந்து 15% தான் இருந்துச்சு. அதில் எந்த சேஞ்சுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலிமா, OFS மூலியமாக அவங்களுடைய பங்குதை வந்து குறைக்கிறதுக்கான முயற்சியிலையும் வந்து ஈடுபடுவாங்க அப்படின்றது போலையும் சொல்கிறாங்க. இது கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து கருதப்படுது. அதனால தான் PSU பேங்க்ஸும் கொஞ்சம் ஏறுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி?
மே மாதம் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் கரன்சி எதுலான்னு பார்த்தீங்கன்னா ருப்பி தான். அதுவும் இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா 89 ரூபாய் கிட்ட 88 ரூபாய் 87 பைசா அப்படின்ற அளவுக்கு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதற்கான காரணம் என்னன்றது உங்களுக்கே தெரியும். எஃப்ஐஎஸ் அவுட்ஃப்ளோ நல்லா வந்து பணத்தை வெளியே எடுத்து டாலர் போயிட்டே இருக்குது. ரெண்டாவதாக 50% டேரிஃபை போட்டதுனால நம்மளும் இங்கேருந்து எதுவும் ஏற்றுமதி பண்ணி அங்கேருந்து வந்து அமௌண்ட்டும் வந்து உள்ளே வரல. இது ஒன்று. ப்ளஸ் கோல்டை வந்து பயங்கரமாக இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அன்லெஸ் அன்டில் நமக்கு மார்க்கெட்டில் ஸ்டேபிள் ஆனால் கொஞ்சம் மாறும். பட் இது இப்போதைக்கு மாற மாதிரி தெரியல. H1B விசானால வரக்கூடிய இன்கமும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருந்துச்சோ எல்லா வாய்ப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிக்கிட்டே வருது. இதில் என்னன்னா இந்தியாவோட ஜிடிபி க்ரோத் வந்து 6.2லேருந்து 7.8க்கு, அதாவது போன Q4லேருந்து இந்த Q1க்கு இம்ப்ரூவ் ஆயிருந்தாலுமே ஆனால் கரன்சி அடிச்சிருக்கு. அது ஏன் அடிச்சிருக்கு அப்படின்னா, ஏன்னா கரன்சி அப்படின்றதுக்கான விஷயங்களே வந்து டோட்டலாக வேறு. அதுக்கான இன்ஃப்ளோ இருக்கணும், இன்வெஸ்டருடைய கான்ஃபிடன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் பாலிடிக்ஸும் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இருக்கணும். அதனால இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் எல்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த கேபிட்டல் கெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா, டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பணம் அது மூலியமாகவே உள்ளே வரட்டும். மக்கள் எஃப்ஐஎஸ் உள்ளே வந்தாங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களும் இன்னும் பணம் போடும்போது மார்க்கெட் கொஞ்சம் ஏறும், கான்ஃபிடன்ஸ் இன்னும் பில்ட் ஆகும், மக்கள் லாங் டர்ம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாரையுமே இப்படி வெளியே போக வச்சுட்டிங்கன்னா கான்ஃபிடன்ஸே இல்லைனா மார்க்கெட் எப்படி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது போல் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான் குறைச்சா இல்லை ஜீரோ பண்ணாங்கன்னா. ஏன்னா மற்ற இடத்துலலாம் பண்ணிட்டாங்க, ஜிஎஸ்டியை குறைச்சிட்டாங்க, இன்கம் டேக்ஸ் ஜீரோ பண்ணிட்டாங்க. இதையும் கொஞ்சம் பண்ணாங்கன்னா லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை எல்லா பக்கமும் பெருசாக வருமானம் எங்கே இருந்து வரும்? பெட்ரோலில் வருது இல்லை? என்னதான் ஆட்டோ செக்டர் அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் இந்த மாருதி சுசுகி மட்டும் மேலே போய்கிட்டே இருக்காப்ல. நீங்கள் அதானே வச்சிருக்கீங்க? நாங்கள் அதனால தான். சரி, அது உண்மையான ரீசன் என்னன்னா, அந்த லாஸ்ட் நவராத்திரி சீசன், அந்த நவராத்திரி அன்னைக்கு சேல் வந்து அன்னைக்கு மட்டும் 80,000 இன்குவரி வந்து வந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு மட்டுமே 30,000 வெஹிக்கிளையும் டெலிவர் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவ் வந்து ஆட்டோ செக்டர்லேயே இருந்துச்சு. அதில் குறிப்பாக ப்ரைஸ் கட்ஸ்லாம் நிறையா வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் 75,000 புக்கிங்ஸ் மேலே வந்துருந்தது. நார்மலாக எவ்ரிடே வந்து 15,000 புக்கிங்ஸ் மேலே வருது. இது யூஸ்வலாக வரதோட 50% தான் ஹையர். ஸோ மாருதி இஸ் ராக்கிங். அது மட்டும் கிடையாது, ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க லான்ச் பண்ண கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்கும் வாங்கியிருக்கு, விச் இஸ் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மாருதி. கண்டிப்பாக. சைனா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து திரும்ப ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்தியாவை பற்றி இந்தியா மேலே போட்ட இந்த டேரிஃப்க்கு அவங்க ஏற்கனவே கொடுத்த ஒரு விஷயம் தான். அதை பற்றி இன்னொரு தடவை சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ சைனீஸ் அம்பாசிடர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ ஃபிங்ஹாங் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்ஃபேர் அண்ட் அன்ரீசனபிளாக வந்து டேரிஃப் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க. அதுவும் வந்து இது வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டெவலப்பிங் நேஷன் மேலே இந்த மாதிரி டேரிஃபெல்லாம் வந்து போடக்கூடாது. எதுவுமே வந்து டெவலப்மெண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கணும், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றத போல சொல்கிறாங்க. இந்தியா சைனாவுடைய கோஆப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, 21ஆம் நூற்றாண்டோட ஒரு நேர்மையான, ஒரு பிரில்லியண்ட்டான, ஒரு சமநிலை வாய்ந்த அப்படின்றது போல் ஒரு குரோத்தாக இருக்குன்றது போல் அவங்க சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். 70,000 கோடி 70,000 கோடி வந்து யூனியன் கேபினெட் வந்து அந்த ஷிப் பில்டிங்க்கும் மரிடைம் செக்டார் அதுக்கும் வந்து அலாட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எவ்வளோ வருது தெரியல, பட் தூத்துக்குடிக்கும் மேஜரான பங்கு இருக்குது. ஸோ இதோட எய்ம் என்னென்னா, டொமஸ்டிக்காக வந்து ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஷிப்யார்ட் டெவலப்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான டிசிஷனுக்காக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்றது போல் சொல்கிறாங்க. இதன் மூலியமாக கிட்டத்தட்ட 4.5 lakh crore டைரக்ட் மற்றும் இன்டைரக்டான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30 லட்சம் வேலை வாய்ப்புகளும் வந்து இருக்குன்றது போல சொல்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி ஒரு 4% கிட்ட இந்த செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனி, கொச்சின் ஷிப்யார்டு, மெக்ஸான் டேக், அதுக்கப்புறம் ஜிஆர்எஸ்சி, இந்த மாதிரி கம்பெனிகள் பங்குகள்லாம் வந்து ஏறி இருந்தது. இந்தியாவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்குதோ இல்லையோ, ஃப்ரெஞ்ச் ஜெட்டு, ஃபைட்டர் ஜெட்டில் இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எடுத்து ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ் கூட நல்லா இது இருந்துச்சு. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் சில பல குளறுபடிகள் வந்துருச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து அவங்களும் இன்ஜின் தரோன்றாங்க, நாமளும் கொடுங்கன்றோம். பேச்சுவார்த்தை போயினே இருக்குது. அவங்களும் வந்து என்ன ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றாங்க. அதனால் சரி, மந்தமான நிலை இங்கே இருக்கிறதுனால நம்ம மற்ற நாடுகள்கிட்ட பேசி ஃப்ரெஞ்ச் மேட் இன்ஜின்ஸை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பாகிஸ்தானுக்கு இடையே நமக்கு நடந்த அந்த சின்ன ஒரு கைகலப்பு, ஏர்கலப்பு, எல்லா கலப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிசைல்ஸ், இந்த ஜெட்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பற்றி இப்போ எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து இந்தியா எந்த ஒரு விதத்துலையுமே வந்து செகண்ட் தாட்டாக எடுக்காமல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டுலேயே அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தான் இம்போர்ட் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருந்தாங்க வெப்பன்ஸ்க்கு. 2வது இடத்துல வந்து இந்தியா இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பிரச்சனை ப்ளஸ் யூஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய இந்த வைக்கா தகராறு கூட கிடையாது. அவங்க ஏதோ ஒரு இதில் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களை நம்ப முடியாது. அப்படின்றதுனால இந்தியாவிலேயே நீங்கள் வந்து இப்போ மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பண்ணுங்க அப்படின்றது போல் ஆல்ரெடி வந்து வார் பிளைன்ஸ் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் இந்தியன் கம்பெனிஸ்க்கும் வந்து ஓப்பன் அப்பாக வந்து இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லாமே
எல்லாமே வந்து இந்தியா அவங்களுடைய டிஃபென்ஸை எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்றதையும் சரி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நமக்கு தெளிவாக காமிக்குது. ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 62,000 கோடி கிட்ட ஒரு டீல் வந்து HAL கூட முடிச்சிருக்காங்க. HAL இது ஆல்ரெடி வந்து நம்ம பேசியிருந்தோம். அப்போ வந்து பேச்சுவார்த்தையில் இருந்துச்சு. இப்போ டீல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டாக் டபுள் ஆகுமா ஆகாதா? அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பண்ணதே இன்னும் வந்து வரலன்னு சொல்லி நம்ம அன்றைக்கி பேசியிருந்தோம். ஸோ என்னன்னு தெரில. ஸோ ஏற்கனவே கொடுத்த ஆர்டருக்கு அவங்க டெலிவரி பண்ணாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணல, கொடுக்க முடியல. அது அவங்க அந்த இன்ஜினுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இன்ஜின் வராதனால லேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்க இன்னும் சீக்கிரமாக புஷ் பண்ணி 27-28க்குள்ளே எல்லா டெலிவரியும் ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 2027-28. ஸோ இதில் என்னென்னலாம் அப்படின்னா 97 லைட் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட், அதாவது MK-1A ஜெட்ஸு, 68 சிங்கிள் சீட்டர் ஃபைட்டர் ஜெட்டு, 29 10 சீட்டர் ஃபைட்டர் ஜெட்ஸ், இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அதனால தான் அந்த வியாழக்கிழமை டிஃபென்ஸ் செக்டர்லாம் ஏறிச்சானா 3% ஏறி இருந்துச்சு. அதனால கிடையாது. அமெரிக்காவில் நடந்த ஒரு UN ஜெனரல் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, யுக்ரைன் இழந்த பகுதிகள் அவங்களுடைய ஒரிஜினல் பார்டர் என்னவோ ரஷ்யா ஆக்குபை பண்ண அந்த பார்டரை திரும்ப வந்து மீட்டெடுத்து அவங்க கிட்ட கொடுக்கணும். அதற்கான ஒரு ஒத்துழைப்பு யாரெல்லாம் தரணும்னா யூரோப் மற்றும் NATO வந்து நீங்கள் சேர்ந்து இதை வந்து பண்ணுங்க அப்படின்றது போல சொல்லியிருந்தாங்க. இதனாலே வந்து யூரோப்பியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்டர்ஸ், டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே ஏறி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்டர்ஸுமே வந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் ஏறிச்சு. காரணம் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிஸ் வந்து யூரோப் வந்து சப்ளை பண்றாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸுமே வந்து தொடர்ந்து லாஸ்ட்ல போயிட்டு இருந்தது. திடீர்னு கொஞ்சமாக வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ கொஞ்சமாக பாசிட்டிவ் இது. அதில் முக்கியமான ப்ளஸ் யாருக்கு அப்படின்னா HALக்கும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கும். ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த இண்டெக்ஸ்லேயே மேஜர் ஆஃப் த ஹோல்டிங் இவங்க தான் வச்சிருக்காங்க. எஸ், மோர் தென் 40% ஆஃப் த ஷேர் வந்து இவங்க தான் வச்சிருக்காங்க. வெயிட்டேஜ் வந்து இவங்களுக்கு தான் இருக்கு. அடுத்தது ட்ரம்ப் அடுத்த நாள் எழுந்து என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது இன்னொரு பெரிய குண்டு தூக்கி போட்டாரு. அது என்னன்னு தலைவர் சொல்லுவார். ஃபார்மாகுட்டில்ஸ்க்கு மேலே வந்து 100% டேரிஃப் போட்டார். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் அண்ட் பேட்டன்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே தான் 100%. ஸோ இது வந்து அக்டோபர் 1 அமலுக்கு வருது, அடுத்த வாரம். இதுலேயும் வந்து யூஎஸ்ல வந்து ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருந்தாலோ இல்லை கெட்ட ஆரம்பிச்சிருந்தாலோ அதுக்கெல்லாம் கிடையாது. இல்லை கட்டுறதுக்கு பிளான் பண்ணி ஓகேப்பா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லையா. ஆனால் மிச்சம் எல்லாருக்கும் உண்டா. அதே மாதிரி லோ காஸ்ட் ஜெனரிக் மெடிசன்ஸ்க்குமே கிடையாது. அதனால வந்து இந்தியா வந்து ஓரளவுக்கு சேஃப் தான். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து லோ காஸ்ட் ஜெனரிக் மெடிசன்ஸ் தான் அனுப்பிட்டு இருக்கோம். அந்த லோ காஸ்டோட காஸ்ட் நம்ம ஏற்றிட்டா டேரிஃப் போடுவாங்க. அதனால எல்லாரும் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ 2024 வந்து கிட்டத்தட்ட 3.6 பில்லியன் ஃபார்மா ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 3.7 பில்லியன் அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டோம். ஸோ அமெரிக்காவுக்கு வந்து நம்ம நாட்டுடைய மருந்துடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குன்றது இதில் வந்து நமக்கு தெளிவாக வந்து புரியுது. சரி, ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ஸ் யூஎஸ்லாம் யாரா வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, லூபின் இவங்களாம் வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங். அப்போ இந்தியாவில் மெயினாக வச்சுட்டு செயல்படக்கூடியவங்க அப்படின்னும் போது சிப்லா, ஆரோபிண்டா ஃபார்மா, கிளான்மார்க் ஃபார்மா பேர்லாம் தெரியல தானே, தெரியல. அந்த கம்பெனி எல்லாம் வந்து இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு இங்கே செயல்படக்கூடிய, இங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபார்மா இண்டெக்ஸுமே வந்து அன்றைக்கி செம்ம அடி வந்து விழுந்துருக்கு. அடுத்த வாரம் போக போக தான் இது உண்மையாகவே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். ஆனால் விலையா இருந்துச்சுன்னா யாருக்கு அங்கே பாதிப்பு? நமக்கும் இருக்குது. ஆனால் அங்கே மாத்திரை வாங்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். மற்ற பொருட்கள் மாதிரி கிடையாது, மாத்திரை அத்தியாவசியம். ஓகே, இது மட்டும் இல்லை, அது கூட சேர்த்து இன்னும் நிறைய இதுக்கெலாம் டேரிஃப் போட்டிருக்காங்க. முக்கியமாக வந்து ஹெவி ட்ரக் இம்போர்ட் பண்ணால் 25%, கிச்சன் கேபினெட், பாத்ரூம், வேண்டிட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து 50% டேரிஃப் போட்டிருக்காங்க. அது போக ட்ரக்காக இம்போர்ட் பண்ணாமல் தனித்தனியாக முன்னாடி இருக்கிற பார்ட்டி பின்னாடி இருக்கிற பார்ட்டி இம்போர்ட் பண்ணால் அதுக்காக யோசிச்சிருப்பார்ல, அவன் பயங்கரமாக யோசிப்பார். அப்புறம் தெரியல. அது போக இந்த சோஃபா, கவுச் அந்த அதுக்கெலாம் 30% டேரிஃப் போட்டிருக்காங்க. அடுத்ததாக இ-காமர்ஸ் எல்லாம் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு சில ரூல்ஸ்லாம் ப்ரோபோஸ் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா இ-காமர்ஸ் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா பையரையும் செல்லி வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. டேரெக்டாக எந்த இ-காமர்ஸ் ஒரு மார்க்கெட் பிளேஸாக தான் இருக்குது. அவங்க வந்து எந்த ஒரு செல்லர்ட்டும் டேட்டா வாங்கக்கூடாது. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாங்கிக்கலாம், பட் அவங்க வந்து சொல்லலை, இது வந்து ப்ரொபோஸ் பண்ணுறாங்க, கொண்டு வரலாமான்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அந்த இ-காமர்ஸ் வந்து செல்லர்ஸ்லேருந்து வாங்கி ஓவர்சீஸில் விற்றுக்கலாம், இந்தியாவுக்குள்ள விற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னால் வந்து முக்கியமாக அமேசானுக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அமேசான் தான் அதை வந்து முக்கியமாக வந்து புஷ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி குளோபலான ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் ஸ்மால் எக்ஸ்போர்ட்டர் சின்னதாக இங்கே வாங்கி லாபத்தில் விற்கக்கூடியவங்களுக்கும் ஒரு பெரிய அடி விழும். அதனால் வந்து அவங்கெல்லாம் வந்து இதை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. ஸோ எப்படி போக போகுதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ டாடா மோட்டரில் புதிய CEO வந்து பார்த்தீங்கன்னா சைலேஷ் சந்திரா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து வந்திருக்காரு. MD-ஆக தான் இருக்க போகிறாரு. 1995. நான்லாம் காரணம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பயே வேலையை ஜாயின் பண்ணிட்டுருக்காரு அவர். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் டாடா மோட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சனை வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. இதன் மூலியமாக அவங்களுடைய வளர்ச்சி இருக்குதா அப்படின்றத பார்க்கலாம். கடந்த 8 வருஷத்தில் இந்தியன் ஈக்விட்டிஸை 7 தடவை கோல்டு வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு.
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நல்லா செழிப்பாக இருக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி ஏறுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை விட இம்ப்ரூவ் ஆகிற அளவுக்கு கோல்டு வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுவும் கன்சிக்யூட்டிவாக வந்து 4 இயர்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கோல்டு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் போயிட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து ஏறிக்கிட்டுமே இருக்குது. தொடர்ந்து சூழ்நிலைகளும் அதுக்கு சாதகமாகவே இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், வார், அது இதுன்னு ஏகப்பட்டதா சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து வாங்கி வேற குவிக்கிறாங்க அப்படின்றதும் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த அளவுக்கு ப்ரைஸ் ஏறுறதுனால ஜுவல்லரியோட, அதாவது நகையாக போடுவோம் ஆர்னமெண்ட்ஸ், அதோடைய ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வந்து குறைஞ்சிருக்கு. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸ்பெக்ஷனில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7% ஏறி இருக்குது. அர்பன் சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்ஸு, காயின்ஸு, ETFs இந்த பக்கம் வந்து சுவிட்ச் ஆயிருக்கு. ரூரல் மார்க்கெட்டில் ஜுவல்லரி வாங்கக்கூடிய அவங்களுடைய அந்த பர்ச்சேஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து ஜுவல்லரி எடுத்தீங்களா, இல்லை கோல்டு, காயின், ETF எதில் போட்டிங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. என்னப்பா ஸ்கிரிப்ட்? இது 2 ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி கோல்டு வந்து ETFல வாங்கலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் வாங்கலாம்? எஸ், அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம். ஆனால் இன்னும் பேசல. ETFக்கும் தனியாக ஒரு வீடியோ இருக்குது. எஸ், உங்களுக்கு அந்த வீடியோ வேணுமான்னு சொல்லுங்கள். வேறு எந்த வீடியோ அடுத்ததாக தமிழ் செல்வன் சேனல் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக அதை கொண்டு வரும். அண்டு இதில் முக்கியமான விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்வருமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் பயங்கரமாக வந்து ஏறி இருக்குது. அண்ட் ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் மாறி இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சில்வரை வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் இருந்தே இப்போ எந்த அளவுக்கு ஏறி இருக்குன்னு உங்களுக்கு வந்து தெரியும். அண்ட் நீங்கள் இந்த சார்ட்டை பார்க்கும்போது பாருங்கள், ஆல் டைம் ஹை இந்த ப்ரைஸ் கிட்ட வந்து கடந்த 30-40 வருஷத்தில் 3 தடவை தான் இந்த ப்ரைஸ் கிட்டே வந்து போயிருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சார்ட்டில் இந்த அளவு போயிருக்கா, ஆனால் திரும்ப எத்தனை தடவை ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஃபாலில் தான் நோட்டீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம சில்வர் வீடியோன்னு சொல்லியிருந்தோம், கோல்டு ஏறுற மாதிரி சில்வர் ஏறினாலும் அடிக்கும் போது கோல்டு இறங்குறத விட தமால் துமால்னு பயங்கரமாக சில்வர் அடிக்கும். ஸோ ஃபால் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சார்ட்டை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து சில்வர் அண்ட் கோல்டு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்டெடியாக ஏறுதோ ஸ்டெடியாக மெதுவாக தான் இறங்கும். ஸோ இந்த வால்டிலிட்டி அப்படின்றது சில்வரில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில்வருக்கு ஏன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, சில்வர் வந்து ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் பார்க்கறதில்ல, இண்டஸ்ட்ரியோட டிமாண்ட் இந்த மாதிரி விஷயங்களும் அதுக்கு ரொம்ப அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் சில்வர் வந்து அண்டர் வேல்யூவில் இருக்கா, ஓவர் வேல்யூவாக இருக்கா அப்படின்றத பற்றி நம்ம வந்து GSRன்னு சொன்னோம் இல்லைங்களா, கோல்டு டு சில்வர் ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து எப்போ வந்து 85க்கு மேலே இருக்கோ அப்போ வந்து அண்டர் வேல்யூவாக இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு வந்து தெரியும். அந்த வீடியோ பார்க்காதவங்க தெளிவாக வந்து பாருங்கள். உங்களுக்கு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணி சில்வரை பற்றி என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் இந்த GSR 80, அதாவது இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ 85க்கு மேலே போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் எடுத்து பார்த்தோம்னா செப்டம்பர் 1990 அண்ட் 2018 அண்ட் 24 இதில் பார்க்கும்போது கோல்டு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் வந்து சில்வரும் வந்து பண்ணியிருக்கு. அது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டை விட அதிகமான பர்ஃபார்மன்ஸ் வந்து சில்வரே பண்ணியிருந்தாலுமே கோல்டு 5% இறங்குதுன்னா சில்வர் வந்து அப்ராக்சிமேட்லி டபுளாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வால்டிலிட்டியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இஃப் இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கோல்டு எந்த அளவுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி போயிட்டுருக்கு, சில்வரும் கண்ட்ராக்ஷனாக வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ இந்த வார ஃபினான்ஸ் செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புதுசாக 2 பேரும் ட்ரை பண்ணி ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலான்னு பார்த்தோம். அது ஒரு மாதிரி வந்திருக்கு, நல்லா வந்துச்சான்னு தெரியல. அவன் தான் எடிட் பண்ணுவான். எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை வந்து நீங்களே சொல்லுங்கள். அண்ட் தமிழ் செல்வன் சேனலில் ஃபினான்ஸ் நாலேஜோட எடிட்டிங் ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ் இதை பற்றி தெரிஞ்சவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், எங்கேயாச்சும் வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்து ஃப்ரீலான்ஸராக இருந்தாலும் எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆன் சைட் கிருஷ்ணகிரியில் வந்து ஒர்க் பண்ணணும். பட் நாலேஜ் இஸ் கம்பல்சரி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின நல்ல நாலேஜும் இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பேசி கொடுத்துருவோம், அதை எக்ஸாக்ட்லி எடிட் பண்ணி வைக்கணும். ப்ளஸ் சாஃப்ட்வேர் நாலேஜும் கம்பல்சரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அந்த மெயில் அட்ரஸ் எல்லாம் எங்கள் தம்பி மறக்காமல் போடுவார்னு நினைக்கிறேன். போட்டார்னா அப்ளை பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் தம்ப்நெயில் டிசைனர் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா, கிராஃபிக் டிசைனர் ஏதாச்சும் இருந்தீங்க, ஃபோட்டோஷாப் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணுவீங்கன்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மீண்டும் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.